ஹாய் மக்களே, கேரட் அல்வா பார்க்கலாங்களா? ஊட்டியிலேருந்து அண்ணா வந்திருந்தாங்க. நம்ம வீட்டுக்கு வர வரம்பரை சும்மா வருவாங்களா? ஒரு சாக்கு பை ஃபுல்லாக கேரட் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதனால கேரட் அல்வா பண்ணியாச்சு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க. முந்திரி, திராட்சை, ஏலக்காய் தூள், அப்புறம் நெய் வேணுங்க. அதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருக்கிற கேரட். நான் 2 கிலோவுக்கும் கொஞ்சம் அதிகமாக கேரட் துருவி எடுத்து வச்சுருக்கேங்க. இது பண்ணுறதுக்கு நம்ம பொதுவாகவே அடி கனமான பாத்திரம் யூஸ் பண்ணணுங்க. ஏன்னா ரொம்ப நேரம் நம்ம கிளறோம் இல்லைங்களா, கனமாக இருந்தால் தான் நமக்கு சீக்கிரமாக தீயாமல் இருக்கும். நான் நல்ல ஒரு கனமான பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு அதில் நான் நெய் விட்டுட்டேங்க. நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் திராட்சை, உலர் திராட்சை போட்டு நல்லா எண்ணெயில் பொரிச்சு எடுத்துட்றேன். நீங்கள் நான் முந்திரி திராட்சை மட்டும் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு என்னென்ன நட்ஸ் எல்லாம் பிடிக்குமோ எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணலாங்க. நீங்கள் நிறைய சீட்ஸுமே கூட ஆட் பண்ணலாம். பாருங்கள், நல்லா பல்ஜாய் வந்துருச்சு. நான் அதை எடுத்துட்டேங்க. இப்போ நான் முந்திரி உள்ளே ஆட் பண்ணுறேன். நான் முழு முந்திரியாக இருந்தங்காட்டி அப்படியே ஆட் பண்ணிட்டேங்க. இதை ஆறுனதுக்கப்புறமா நான் அதை உடச்சி சின்ன சின்னதாக உடச்சி எடுத்துக்கலான் இருக்கேன். இது எல்லாமே மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. ரொம்ப தீ அதிகமாக இருந்ததுன்னா சீக்கிரமாக கருகிரும். அப்புறம் அந்த முறுமுறுப்பு இருக்காதுங்க. அதே நெய்யில் நம்ம துருகி வச்சுருக்கோம் இல்லைங்களா கேரட், அதை உள்ளே சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வீடியோ லைட்டாக ஷேக் ஆகுங்க. நான் ட்ரைபாட் எடுத்துகிட்டு வராமல் வந்துட்டேன் வீட்டுக்கு வரும்போது. அதனால நான் ஒரு கையில் ஃபோன் வச்சுட்டே ஒரு கையில் நான் குக் பண்ணதுனால கொஞ்சம் வீடியோ ஷேக் ஆகிருக்குங்க. இப்போது நம்ம அதில் விட்ட நெய் பத்தாது இல்லைங்களா, அதனால எக்ஸ்ட்ரா நெய் இப்போ நான் மேலே ஆட் பண்ணிக்கிறேன். நெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக தாங்க இருக்கணும். ஏன்னா அல்வா அப்படிங்கும்போது எண்ணெய் சொதும்ப இருக்கணும். நம்ம நெய் ஆட் பண்ணுறதுனால நெய்யும் நிறைய ஊற்றணும். பாத்திரம் ஃபுல்லாக இருந்ததுங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது கிளறக்கே. நீங்கள் நிறைய பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பெரிய பாத்திரம் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கலக்கறக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். பாருங்கள், இப்போ ஒரு 4 நிமிஷம் போல் கலக்குனேன். எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு பாருங்களேன். நல்லா குறைஞ்சி வந்துருச்சு. இது ஃப்ரெஷ்ஷான கேரட்டுங்க. முந்தத்து நாள் நைட்டு அதை பறிச்சிருக்காங்க. நான் மறுநாள் ஒரு 10 மணி காலையிலங்கும் போதே நான் குக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதனால் ஃபுல்லாக தண்ணி இருந்தது கேரட் ஃபுல்லாக. நான் இதுக்கு சர்க்கரையோ வெல்லமோ ஆட் பண்ணுறது இல்லைங்க. நான் கருப்பட்டி தான் ஆட் பண்ணலான் இருக்கேன். பாருங்கள், நான் ஒரு நைஃப் வச்சு கருப்பட்டியை நல்லா துருவி எடுத்துக்கிறேன். இது நல்லா விளைஞ்ச கருப்பட்டிங்க. அதனால தான் உங்களுக்கு கலர் மாவு மாதிரி இருக்குது. இது பனங்கருப்பட்டி. எங்கள் ஏரியாவில் பனங்கருப்பட்டி கிடைக்குங்க. அதனால நான் பனங்கருப்பட்டி யூஸ் பண்ணுறேன். கருப்பட்டியில் உங்களுக்கு இன்னொன்று நான் சொல்லணுங்க. நிறைய பேருக்கு கருப்பட்டி வாங்கிட்டு அதை எப்படி வச்சுருக்கணும்னு தெரியறதில்ல, தண்ணி விட்டு போயிடுது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதனால் நான் அதை பற்றியும் இதை கூட லிங்க் பண்ணியிருக்கேன் பாருங்களேன். தண்ணி விட்டால் கருப்பட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் இது கூட காட்டுறேன் பாருங்கள். பாருங்க, இப்போ நான் திருகி எடுத்து வச்ச கருப்பட்டி. இதில் மண் இல்லைங்க. அதனால் நான் காய்ச்ச தேவையில்ல பாகு. டைரெக்டாகவே நான் உள்ளே ஆட் பண்ண போகிறேன். பாருங்கள், இதுவும் கருப்பட்டி தான். கெடவெல்லாம் இல்லைங்க, நல்ல கருப்பட்டி தான். காற்று பட்டு அது மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பாருங்களேன், பாகு அப்படியே விட்டுருக்கு பாருங்கள். நீங்கள் கருப்பட்டியை நல்லா ரொம்ப டைட்டாகவும் மூடக்கூடாதுங்க. மண்பானையிலையோ இல்லைனா சில்வர் பாத்திரம் ஆகவே ஆகாதுங்க. அந்த விறுவிறுப்புக்கு சீக்கிரமாக தண்ணி விட்டுரும். இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணலாம். ஆனால் இது பாகு விட்டுருச்சு. ரொம்ப நாளாக ஸ்டோர் பண்ண முடியாது. இதை பாருங்களேன், இதை நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தது. அதனால நல்லா விளைஞ்சு இந்த வெள்ளையாக இருக்குது பாருங்கள். நம்ம கருப்பட்டி வாங்கும்போது ப்ரௌன் கலரில் தான் இருக்கும். அது விளையிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப நாள் நம்ம கரெக்டான பதத்தில் வச்சுருந்தோம்னா அது விளைஞ்சு இந்த மாதிரி மாவு மாதிரி ஆயிருங்க. இப்போது நான் எடுத்து வச்சுருக்க கருப்பட்டியை நான் உள்ளே சேர்த்திக்கிறேன். இதுக்கு நான் அளவெல்லாம் எதுவும் எடுத்துக்கலைங்க. நம்ம இனிப்புக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வெல்லம் கிடைச்சாலும் ஆட் பண்ணிக்கோங்க, கரும்பு சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் கரும்பு சர்க்கரை ஆட் பண்ணும்போது நீங்கள் இன்னுமே கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா ஆட் பண்ணணும். இல்லைன்னா அப்பப்போ தீஞ்சு போயிடுங்க. கருப்பட்டியை பற்றி நீங்கள் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கருப்பட்டி எப்படி வாங்கணும், எந்த மாதிரி மெயின்டைன் பண்ணணும், எங்கே கிடைக்கும், இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன்.
பாருங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா ஓரளவுக்கு நல்லா குக் ஆயிடுச்சு பாருங்கள் அந்த திருகின கேரட்டெல்லாம். கம்மியான கேரட்டில் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக முடிஞ்சிருங்க. நான் வந்து நிறைய கேரட் எடுத்துட்டதுனால உங்களுக்கு வந்து இவ்வளோ நேரம் ஆகுது இந்த வீடியோ. பாருங்களேன் எவ்வளோ தண்ணி நிற்கிதுன்னு பாருங்கள். இது நான் வந்து எடுத்த தண்ணி இல்லைங்க, இது வந்து கேரட்லேருந்து விட்ட தண்ணி. இடையில ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சுங்க, அதனால் அப்படியே சிம்மில் வச்சுட்டு ஒரு டம்ளர் லெமன் ஜூஸ் போட்டு தெம்பாக குடிச்சிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து 2-3 ஏலக்காயை கொஞ்சமாக ஒயிட் சுகர் ஆட் பண்ணி நல்லா பல்ஸ் மோடில் நல்லா பொடி பண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் தூள் ஆட் பண்ணால் தாங்க அந்த மனமே வரும். பாருங்கள் எவ்வளோ இருந்த திருகுனது பாத்திரம் ஃபுல்லாக இருந்தது எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு பாருங்களேன். இது நம்ம நல்லா கலந்து விட அந்த கருப்பட்டி வந்து உள்ளே ஃபுல்லாக இறங்கி கலரே வந்து நல்ல ஒரு கலரே மாறிடுச்சு பாருங்கள். லைட் கலரில் இருந்தது இப்போ நல்லா டார்க்காக அந்த கருப்பட்டியினுடைய கலருக்கே வந்துருச்சு பார்த்தீங்களா. பாருங்கள் இப்போ எல்லாம் ஃபுல்லாக குக் ஆகி நான் ஆஃப் பண்ணிட்டேங்க. இந்த டைமில் நம்ம வந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா நட்ஸ் எல்லாம், அதை வந்து மேலே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, ஈஸியான கேரட் ரெசிபி. கேரட் வச்சு ஈஸியாக பண்ணலாம். இந்த ஸ்வீட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியான இதுதாங்க. இந்த வீடியோ வந்து கொஞ்சம் டைம் எடுக்குது அப்படின்னா நான் நிறைய பண்ணியிருக்கேன், அதனால நீங்கள் 3 கேரட் 4 கேரட் எடுத்து கூட அளவாக பண்ணிக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒயிட் சுகரை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிவிட்டு கருப்பட்டி வெல்லம் இந்த மாதிரி போயிட்டு நம்ம உடம்புக்கும் நல்லது ஏங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து நீங்கள் தண்ணி படாமல் வச்சுருந்தா 1 month வரைக்கும் அது கெடவே கெடாதுங்க. நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். டேஸ்டியான கேரட் அல்வா ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி லிவிங்.